ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே கீழே இருக்கிற ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் சசியை தான் காட்டுறாங்க. அவள் வந்து அவளோட அம்மாவுக்கு கால் பண்ணிவிட்டு, அம்மா நான் வந்து நினச்சதை வந்து சாதிச்சிட்டேன். இப்போ வந்து பரத்வாஜ் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே என்னை ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. கூடிய சீக்கிரம் அந்த வீட்டு உள்ளாக்க நான் போயிடுவேன், இந்த சீமாவை நான் பழி வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அடுத்த சீன்லேயே வந்து சீமா வந்து சசியை வந்து ரூமுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி உன்னை எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால எங்கள் சங்கருக்கு வந்து உன்னை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்பவே ஆசையாக இருக்கோம். இது வந்து உனக்கு ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இவ வந்து ஒரே ஷாக்காரா, என்ன சொல்கிறீங்க, அவ்வளோ பெரிய வீட்டு குடும்பத்துக்கு நான் வந்து மருமகளாவா, என்கிட்ட பெருசாக எதுவுமே இல்லையேங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேணாம், உன்னோட நல்ல மனசு இருக்குல்ல, அதை பார்த்து தான் நாங்கள் வந்து உன்னை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே சங்கரும் வந்துடுறான். சங்கரும் வந்துட்டு இவகிட்ட பேசிகிட்டு இருக்கானா. அதுக்கப்புறம் பார்த்துட்டு நீங்கள் எல்லாரும் இப்படி சொல்லும்போது எனக்கு அதில் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். சொன்னவொடனே சீமா வந்து சங்கரை கலாய்ச்சிட்டு இருப்பா. அப்புறம் எல்லாரும் போனதுக்கப்புறம் சசி வந்து நினச்சிட்டு இருப்பா, சீமா உன்னோட குடும்பத்தையும் உன்னையும் வந்து அழிக்கிறதுக்கு நீயே வந்து என்னை வந்து மருமகளாக அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போறியே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பா. அதோட என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி நல்ல நாளாக தானே இருக்குது, அதனால இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீமா எல்லாருமே சொல்ல, இங்கே இன்றைக்கே வந்து சங்கருக்கும் சசிக்கும் என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனை நடத்துகிறாங்க. நீலாம்பரி வீட்டில் தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. ஆடல் பாடல் கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்திருக்காங்க. அப்போ சசியும் வந்து அழகாக ரெடி ஆகி கிளம்பியிருப்பா. அப்போ பார்த்தா அந்த டான்ஸ் ஆட வந்த பொண்ணு வந்து சசியை பார்த்துட்டு, பீனாரா நீ எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறா. உடனே சசிக்கு வந்து அப்படியே வந்து உடம்புலாம் நடுங்க ஆரம்பிக்குது. வாயை மூடு, என்னோட பேரை வந்து நீ எப்பெல்லாம் கூப்பிடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வா தனியாக போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அழைச்சிட்டு போயிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ரோஹிணி பார்த்து சந்தேகப்படுறா. என்ன இது, இவ யார்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டுட்டு அதை கேட்கலான்னு போவா. அப்போ ரோஹிணியை வந்து மாமியாக்காரங்க கூப்பிடுவாங்க. அதோட அவளும் அந்த இடத்த விட்டு போயிடுவா. இங்க சசி வந்து சொல்றா, இந்த பாரு, என்னோட பேரு பீனா ராணியே இருந்துச்சு, ஆனா இப்ப இல்லை, இப்ப என்னோட பேரு சசி தான், அதனால என்ன சசினே கூப்பிடு அப்படின்னு சொல்லும் போது, என்னடி என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க, நம்மளாம் ஒன்னா பார்ல டான்ஸ் ஆடினவங்க தானே, நீ என்ன இப்படிலாம் பேசுற அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் சொல்ற, இந்த பாரு அதெல்லாம் என்னோட பாஸ்ட், இப்போ வந்து நான் அப்படி இல்லை, இன்னைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது, என்னை பத்தின எந்த விதமான ரகசியமும் இங்க இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாது, அதே மாதிரி நீ கன்டினியூ பண்ண அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி சரி கவலைப்படாத பீனா ராணி, இல்ல சசி, ஓகே ஓகே நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சத்தியம் பண்றா. உடனே ரோஹிணி வந்து சசி பேசிட்டு இருந்த இடத்துல வந்து பார்த்தா அங்க அவங்க ரெண்டு பேரையுமே காணோம், எங்க போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இவங்க ரெண்டு பேரும் ரகசியத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறா. உடனே வந்து அந்த டான்ஸ் ஆட வந்த பொண்ணு இருக்கால, அவளை தேடி புறப்பட ஆரம்பிக்கிறா. அப்போ ஒரு ஆள்கிட்ட கேட்டுட்டு அவளோட வீட்டு அட்ரஸுக்குமே போறா. அங்க வந்து கதவை தட்டினா அந்த பொண்ணு தான் நிக்கிறா. உடனே அவளை குறுன்னு நம்மளோட ரோஹிணி பாக்குறா. ரோஹிணியை பார்த்த அந்த பொண்ணுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதோட இங்கே வீட்டில் தான் காட்டுறாங்க, என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் தயாராகிடுச்சு. ஸோ அதனால எல்லாரும் வந்து ரோஹிணிக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. சீமா கால் பண்ணி பார்த்துட்டே இருக்கா, ஆனால் அவள் எடுக்கவே மாட்றா. உடனே மாமியாக்காரங்க எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து பாட்டியும் சொல்கிறாங்க, சரி ரோஹிணி வந்தால் தானே இந்த ஃபங்க்ஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும், எல்லாம் தயாராக இருக்குது, அவள் எங்கே தான் போனா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அப்பதான் வந்து கருணா வந்து சொல்றா, இந்த பாருங்க அத்தை, இந்த மாதிரி டைம் ஆகிட்டே இருக்கு, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள இந்த என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் நடக்கணும், அதனால அவள் வரப்படி வரட்டும், நம்ம வந்து மோதிரம் மாற்ற சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வேற வழி இல்லாமல் அவங்களும் ஒத்துக்க இங்க சசியும் சங்கரும் மோதிரத்தை வந்து மாத்துறதுக்காக போறாங்க. நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரோஹிணி மாசா என்ட்ரி கொடுக்குறா. எல்லாரும் ஷாக் ஆகி பாக்குறாங்க, என்ன நீ எங்க போயிட்டு வந்த, இப்ப எதுக்கு வந்து நிறுத்துங்கன்னு சொல்ற, என்ன உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டா, அந்த பாருங்க இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, ஏன்னா இந்த சசி இருக்கால, இவகிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்கு, இவளோட பேரு சசியே இல்லை, இவகிட்ட நிறைய வந்து ரகசியம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. என்ன உளறிட்டு இருக்க, அம்மா இவ பேரு சசி தானே, வேற என்ன இவ பேரு அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இதை நான் சொன்னா உங்களுக்கு புரியாது, ஆதாரத்தோட நானே நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பொண்ணு இங்க வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறா. அந்த சசியோட ஃப்ரெண்டுக்காரியும் அங்க வந்து நிக்கிறா. நீயே சொல்லு இவளோட பேரு என்னன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவளோட பேரு பீனா ராணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. உடனே ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியாகி அப்படியே பார்த்துட்டு இருக்கு, என்ன பீனா ராணியா அப்படின்னு சொல்லிட்டு
ஆமா. நான் வந்து இவள செல்லம்மா பீனா ராணின்னு கூப்பிடுவேன். ஆனா, இவளோட உண்மையான பேரு சசிதா அப்படிங்கிற மாரி பேச்ச மாத்தி பேசிடுறா. உடனே ரோஹிணிக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. இவ என்னடா மாத்தி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே வந்து வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ரோஹிணிய திட்டுறாங்க. "என்ன நீ பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இந்த பொண்ண வந்து இந்த மாரிலாம் வந்து பழி போட்டுட்டு இருக்க? சும்மா இருக்க மாட்டியா?" அப்படிங்கிற மாரி கருணாலேருந்து எல்லாருமே வந்து திட்டுறாங்க. ரோஹிணிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதோட வந்து இந்த ஃபங்ஷன வந்து எதுக்கு வந்து இவளால ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னா நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மோதிரத்தையும் வந்து 2 பேருமே மாத்திக்கிறாங்க. சங்கருக்கும், சசிக்கும் என்கேஜ்மெண்ட்டும் நடந்து முடிஞ்சிருது. அதோட இங்க ரோஹிணி வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கா. உடனே சித்தார்த் பின்னாடியே வந்துட்டு, "என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அ நீ கவலைப்படாத" அப்படின்னு ஆறுதல் சொல்றதுக்கு வரான். டக்குனு அவனுக்கு ஒரு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் கால் வரும். அதனால அத பேசிட்டு அவனும் போயிடுவான். என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சதுனால எல்லாருமே வந்து பரத்வாஜ் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்பதான் கருணா வந்து சொல்றா, "இந்த பாருங்க, இந்த மாரி சசி வந்து ஆசிரமத்துல தானே இருக்க போறா. அவ வந்து நம்ம வீட்டு பொண்ணாயிட்டா. அதனால அவளையும் நம்ம கூடயே அழைச்சிட்டு போயிடலாமா நம்மளோட வீட்டுக்கு" அப்படிங்கிற மாரி சொல்ல, பாட்டியும் சரிங்கிற மாரி சொல்றாங்க. அதோட இங்க சசிய தான் காட்டுறாங்க. அவ வந்து சைலண்டா ரூமுக்கு வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டுக்காரிக்கு கால் பண்ணிட்டு இந்த மாரி பேசுறா. "என்னடி பயந்துட்டியா? நான் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியாதா? உன்ன பத்தின எந்த விஷயத்தையும் நான் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்படிடி சொல்லுவேன்?" அப்படின்னு சொன்னா, "ரொம்பவே தேங்க்ஸ்டி. நான் ரொம்பவே பயந்துட்டேன். அந்த ரோகிணி இவ்வளோ கிரிமினலா யோசிப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னை பத்தின எல்லா விஷயத்தையும் இந்த வீட்ல உள்ளவங்க தெரிஞ்சிருந்தா இந்த என்கேஜ்மெண்ட் நின்று போயிருக்கும். என் பிளான்லாம் சொதப்பியிருக்கும்" அப்படின்னு சொல்ல, "நீ ஒன்னும் கவலைப்படாத. எப்பவுமே உனக்கு துணையா நான் இருப்பேன் மீனா ராணி" அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அதோட அடுத்த நாள் ஆகுது. இங்க சசியை கூட்டிட்டு இந்த மாதிரி பரத்வாஜ் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. சசியோட கனவு எல்லாமே நினைவாகிற மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம நினைச்சபடி இந்த பரத்வாஜ் வீட்டு உள்ளாக்க வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி முதல் காலடியை அப்படி எடுத்து வைக்கிறதுக்கு வரா. உடனே சீமா வந்து அப்படியே நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளாக்க போறா. இவ எதுக்கு இப்படி சொல்றாங்கிற மாதிரி இவன் திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்க. உடனே உள்ளாக்க போன சீமா ஒரு ஆரத்தி தட்டு எடுத்துட்டு வந்து ஆரத்தி எடுத்து உள்ளாக்க அழைச்சிட்டு வரா மரியாதையா. அப்பதான் சசி நினைச்சிட்டு இருக்கா, இவ உயிரோட இருக்கும் போதே இவருக்கு வந்து தேவசம் பண்ண மாதிரி பூஜை பண்ணா தன்னோட அக்கா அனிஷா இறந்து போனதுக்கும் இவதான காரணம், உங்க எல்லாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுத்துட்டு அந்த வீட்டு உள்ளாக்க என்ட்ரியாரா. அதோட கருணா வந்து தன்னோட வீட்டை வந்து சசிக்கு வந்து சுத்தி காட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து சங்கர் தான் வந்து இதான் உன்னோட ரூமு, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த ரூம்ல தான் இருக்க போறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கான். அவளும் சிரிச்சுக்கிட்டு மழுப்பிட்டு இருக்கா. அதோட அவன் போனதுக்கு அப்புறம் அப்பாடா ஒரு வழியா இந்த வீட்டுக்கு நம்ம வந்துட்டோம். இனிமே தான் வந்து இந்த குடும்பத்துக்கும் சீமாக்கும் கெட்ட நேரமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமே நான் என்னெல்லாம் பண்ண போறேன் பாரு சீமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவ வந்து அவளோட பேக்ல இருந்து அந்த அக்காக்காரி இருக்கால அனிஷா அவளோட அந்த இது இருக்கும்ல ஆஸ்தி அது வந்து கரைக்கவே இல்லை போல. ஸோ இவங்க எல்லாத்தையும் பழி வாங்கிட்டு தான் போய் கங்கை நதியில போய் கரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதத்தோட இருக்காம். அப்புறம் கொஞ்சம் லேட்டாக அதுலேருந்து வந்து ஒரு சரக்கு பாட்டிலை எடுத்துட்டு, ஆஹா இது இல்லாமல் என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஒரு பேக்கு போட்டுட்டு, இப்போதான் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரியான பேட் ஆன்சருங்கிறத நல்லா நிரூபிக்கிறா இவ. அதோட இங்க சித்தார்த்தை தான் காட்டுறாங்க. அவன் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்போ வந்து அங்கேயும் இங்கேயுமா நம்மளோட ரோகிணி வந்து நடந்துட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சித்தார்த் உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொன்னா, அப்புறம் பேசலாம் நான் வேலையா இருக்குன்னு சொல்றான். சித்தார்த் நான் இப்பவே பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஓகே என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோம்னா, இந்த மாதிரி சசி இருக்கால அவ வந்து எனக்கு சொல்றது எனக்கு மனசுக்கு தப்பாவே படுது. அவ ஏதோ தப்பா இருக்கா சித்தார்த், நீங்களாவது என்ன நம்புறீங்களா அப்படின்னு கேட்டா, அந்த பாரு நான் உன்னை எப்பவுமே நம்புவேன் புரியுதா, நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளு, உனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ஒண்ணு இருக்கு, அதாவது எக்ஸாம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொன்னா, ஆமா எக்ஸாம் இருக்கு, அப்ப அதுக்காக நீ போய் படி, இந்த தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நினைச்சு மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்காது அப்படின்னு சொன்னோன்னா, இதுவும் சரிதான், ஆமா என் புக்ஸ் எங்க வச்சேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, உன் புக்ஸ் வந்து அந்த கபோர்டுக்கு மேல இருக்கு பாரு, நான் தான் எடுத்து வச்சேன் போ போ அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல, அவளும் டேபிள போட்டு அந்த புக்ஸை வந்து எடுக்கிறதுக்கு போறா. அப்ப தடுமாறி கீழே விழுறா. ஓகே சித்தார்த் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அவன் அழகா அவளை கேட்ச் பண்ணிடுவான். அப்படியே வந்து ஒருத்த கண்ணை மூடிக்கிட்டே அப்படியே திறந்து பார்ப்பா. இந்த சீன்லாம் ரொம்ப கியூட்டா இருக்கும். அவனே வச்சுக்கணுமாங்கம்மா அவளையே பார்த்துட்டு இருப்பான். அதோட அவளை இறக்கி விட்டுட்டு 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. சித்தார்த் இப்போ உங்களுக்கு லேட் ஆகலையா, என்னமோ ஆஃபீஸ்க்கு போகணும்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்ல, எந்த ஆஃபீஸ் அப்படின்னு சொல்றான். என்ன அப்படின்னு நம்ம ரோகிணியே கேட்குறா. ஐயோ ஆமா ஆமா மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை எடுத்துட்டு போறான். நீங்க பேக்கை மறந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேக்கையும் எடுத்துட்டு வேகமா அந்த இடத்த விட்டு போறான். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரோஹிணி மேல காதல் வச்சிருக்கான். ஆனா ரோஹிணிக்கு தான் அவனோட காதல் இன்னும் புரியாம இருக்கு. ஸோ இந்த சசியும் என்ட்ரி ஆயிட்டா. இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம பாருங்க. இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பாய்.